புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து பொதுக்குழு நடத்திய காலத்தில் அங்கு இயற்றப்படும் தீர்மானங்கள் தமிழக அரசியலை மட்டுமல்ல, இந்திய அரசியலையும் விழிவிரித்து பார்க்க வைக்கும். ஆனால் எடப்பாடி நடத்திய பொதுக்குழு எனப்படும் அவரது ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பொய்களே மொய் எழுதப்பட்டன. பொருந்தாத புகழுரைகளும் முகஞ்சொலிக்க வைக்கும் முகஸ்துதிகளும் எடப்பாடிக்கே சிரிப்பை வரவழைத்தது. அவன் இவன் என முதலமைச்சரை விமர்சித்து தரந்தாழ்ந்த பேச்சுக்கள். இவற்றோடு தீர்மானங்களோ தீர்ந்த மானங்களாகின. 3000 பேரை அழைத்தோம், 6000 பேருக்கு சமைத்தோம், பட்டுவாடா நடத்தி பந்தியிட்டு கலைந்தோம் என்பதை தவிர சொல்வதற்கு ஏதுமற்ற, வெல்வதற்கு வகையற்ற வழிபோக்கர் கூட்டம் வானகரத்தில் நடந்த பணக்குழு. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அச்சம் என்ற சொல் எடப்பாடியின் அகராதியில் கிடையாது என SP வேலுமணி நகைச்சுவை ஏற்படுத்தியுள்ளார். எடப்பாடிக்கு OPS என்றால் பயம், TTV என்றால் பயம், சசிகலா என்றால் பயம், கொடநாடு என்றால் பயம், CBI என்றால் பயம், CBCID என்றால் பயம், இடைத்தேர்தல் என்றால் பயம், திமுக என்றால் பயம், பாஜக என்றால் பயம், விஜய் என்றால் பயம், சீமான் என்றால் பயம். எடப்பாடியை போல மூளையும் முதுகெலும்பும் இல்லாத ஒரு கோழை தலைமையை தமிழகம் கண்டது கிடையாது.